வணக்கம் சார். வணக்கம் சைமன். செப்டம்பர் 13ஆம் தேதி எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள். ஏன்னா தளபதி வெளியே பரப்புரை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு. இன்னைக்கு திருச்சியில முதல் முறை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி சார் போச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில வெளியே வா விஜய், ஏன் பனையூர்லயே இருக்கிறீங்க, அப்புறமா நீலாங்கரை வீட்டிலேயே இருக்கிறீங்கிற மாதிரி தொடர்ச்சியான கேள்வி. வெளியே வந்த பிறகு இன்னைக்கு முதல் நாள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் என்ன பேச போகிறார், என்ன விஷயம் இது, அவர் எப்படி இந்த கூட்டத்தை எப்படி காமிக்க போறாரு. குறிப்பா சனிக்கிழமை ராமசாமின்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சார். நேற்றுலாம் கூட ஒரு கூட்டத்துல சீமான் அவர் மாதிரிலாம் நடிச்சு காமிச்சார். டான்ஸ் கூட ஆடினாரு, மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாமே ஒரு ஒரு காண்டுவாங்களே, அதனுடைய வெளிப்பாடு தான். எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, நம்ம விஜய் வந்ததை தாண்டி பேச ஆரம்பிக்கிறோம். பொதுவாகவே ஒரு பெரும் கூட்டம் நடக்குது. ஒரு முக்கிய தலைவர்கள், நீங்க தலைவர்களுடைய எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், யாராவது என்ன பண்ணோம், இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டம், ஒரு முக்கியமான கூட்டம், மக்களை சந்திக்கிற ஒரு பிரச்சார பயணம், இதெல்லாம் போறாங்கன்னா முன்கூட்டியே அந்த ஊருக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா ரொம்ப ஏர்லியரா கிளம்பி வந்துருவாங்க. ஆனா விஜய் ரொம்ப சர்வசாதாரண நீலாங்கரை வீட்டுல இருந்து கார்ல ஏறி இதுவும் தனி விமானத்துலாம் இறங்குறாரு. கட்டுக்கடங்காத கூட்டங்க அந்த திருச்சி ஏர்போர்ட்ல கட்டுக்கடங்காத கூட்டம். முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேரிகேட் எல்லாம் போட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்க வச்சுட்டாங்க எல்லாரையும். அதெல்லாம் கூட உடச்சின்னு வந்துட்டாங்க. வெடிகாலம் 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை 13 கிலோமீட்டர். அந்த 13 கிலோமீட்டரை கடப்பதற்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு. 10:35க்கு பேச வேண்டிய விஜய் கரெக்டா 3 மணிக்கு பேச்ச தொடங்கினாரு. 10:35க்கு தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி. இடையில விஜய் இதெல்லாம் பார்த்தோம்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஒருவேளை விஜய் மேல ஏறி நின்றுட்டாருன்னா அது வழக்கா கூட மாறும். இப்ப கூட நினைச்சா கொடுத்த பர்மிஷன் அந்த டைம் மாறி பேசியிருக்காரு, அந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் கூட வரும். ஆனா எங்க இருந்துதான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியல. இந்த கூட்டம் ஆளுக்கு 250 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. பிரியாணி போட்ட கொண்டு வந்த கூட்டம் கிடையாது. ஏன்னா முன்கூட்டியே ஒரு அறிக்கை வேற கொடுத்துட்டாங்க. எப்ப யாரும் வராதிங்க, அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த ஊருக்கு நாங்க வரோம், அங்க என்ன மீட் பண்ணிக்கங்கன்னு. இதுல வந்தவங்க திருச்சியை தாண்டி பார்த்தோம்னா பக்கத்துல பெரம்பலூர் போற பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், இங்க இருந்து வந்தவங்க, இந்த பகுதியில இருந்து வந்தவங்க, திருவண்ணாமலையில இருந்து வந்தவங்க, அன்னைக்கு இது இருக்காங்க, பைக்ஸ் இருக்கிறாங்க, நான் திருவண்ணாமலையில இருந்து வந்தாங்க அப்படின்றாங்க, பைக்லயே வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய மாசு. இது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ எதனா ஒரு ஹைடெக் பிரச்சார வேனு, தனி விமானம், இவ்வளவு கூட்டம் எல்லாம் மைக்கு பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு மைக்கு வேலை செய்யணும். அது எனக்கும் ரொம்ப இதா இருந்தது சார். ஏன் இவ்வளோ பண்ணீங்க, இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு மைக்கு சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நடுவில் நின்றுச்சு அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணி சார் கேட்கல சார் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியாவது பேசியிருக்கலாம். இல்ல யாராவது போய் தகவலையும் சொல்லவே இல்லை. பொதுவா மைக் வேலை செய்யல அப்படின்னா பேசுறவங்கள நிறுத்திடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஆடியோ கேட்காதுன்னு, ஓப்பன் ஆடியோ பேசுறவங்களுக்கு கேட்காது, சரியா கேட்காது, நமக்கு பேசிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அப்ப கீழே இருந்து வேன்ல இருந்தோ அல்லது இது இருக்கோ வேலை செய்யலுங்க அப்படின்னு போது மைக்கை மாத்தலாம். ஒரு சமயம் ஆல்டரா மைக் கொண்டு வரல, அதெல்லாம் காரணம் சொன்னா கூட கண்டிப்பா இருக்கணும். நீங்க நிச்சயமா இருக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு பயணத்துக்கு நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, இவ்வளவு ஹைடெக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின் போது ஒரே ஒரு மைக் எந்த இடத்துல பழி வாங்கிடுச்சு பாருங்க. இது ரொம்ப இதுவான விஷயம். அங்கிருந்த மக்களுக்கு கேட்க, நான் என்ன நினைச்சேன், அந்த லைவ் போட்டவங்களுக்கு தான் கேட்கல போடுதுன்னு பார்த்தா அங்கிருந்தவங்க கேட்கலன்றாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு ஃப்ளோல பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசினாலும் அந்த கரகர இதுல பேச கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, ஆரோவரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம கூட ஒரு வீடியோல நேற்று பேசியிருந்தோம், விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு. மறுபடியும் பாசிசம், பாயாசம் அப்படின்னு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இதுதான் பேசிட்டு போயிடுவாருன்னு. நிச்சயமா ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு. அந்தந்த தொகுதி, அந்தந்த மாவட்டம், அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனையை தான் கையில் எடுத்து பேச போகிறாரு. இந்த திருச்சியில பேசின ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிச்சு சார். இதுல அவர் மோஸ்ட்லி டிஎம்கேவோட வாக்குறுதிகளை தான் டார்கெட் பண்ணாரோ அப்படின்ற ஒரு இது. அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதை நிறைவேற்றாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு வாக்குறுதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வாக்குறுதி தான் நீங்க வாக்குறுதி வச்சுதானே வரீங்க. நீங்க இதெல்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்றோன்னு தொகுதி வரை வாக்குறுதி தான் வச்சுக்க. என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றீங்க? 4 வருடம் ஆயிடுச்சு, 5வது வருடம் முடிய போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க என்ன பண்ணீங்க? வாக்குறுதி வச்சுதான் நீங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தான் அது கேள்வி கேட்கிறோம். அதை தாண்டி பேசின ஒரு விஷயம். திருச்சி அப்படின்னாலே விவசாயம் தான், காவிரி. ஆனா அங்க பாத்தீங்கன்னா சரமாரியா ஒரு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்கு. அந்த மணல் கொள்ளை யார் கேட்கறீங்க? உங்களுக்கு திருச்சிக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதிகள் பட்டியல் போட்டு பாருங்க, அதெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா? குறிப்பா
மிக சமீப காலமாக கிட்னி திருட்டு இந்தியாவே உலுக்கிற ஒரு சம்பவம் வந்து அது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோடு அவருக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கிறது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. பல கட்சிகள் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க, போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அது எதுவுமே மக்கள் கிட்ட எடுபடாமல் விஜய் பேசின ஒரே ஒரு விஷயம் அது அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு சொந்தமான அந்த மருத்துவமனையில் இருந்து தான் நடந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். இதை பத்தி 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க தொகுதியில 2 பேரும் ஸ்ட்ராங்கானதான். ஒருத்தர் வந்து கே நேரு சொல்றாரு, இன்னொரு அன்பில் மகேஷ் சொல்றாரு. 2 பேர் இருக்கும்போது எனக்கு ஏறக்குறைய வந்து திருச்சி இன்னொரு திமுகவுடைய கோட்டை தான். ஏன்னா பல தலைவர்கள் திருச்சிய இன்னொரு தலைமைச் செயலகமா இன்னொரு அலுவலகமா அதை மெயின்டைன் பண்ணலாமா, ஏன்னா தென் மாவட்டத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு இதுவா இருக்குது. விஜய் கூட அதை தான் ஆரம்பிச்சாரு. அண்ணா இங்க தான் வந்து ஒரு முதல் மீட்டிங் அட்டன் பண்ணாரு. எம்ஜிஆர் முதல் மாநில மாநாடு இங்கதான் தொடங்கினாரு. தந்தை பெரியார் இங்கதான் வாழ்ந்தாரு. அப்படி ஒரு இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. பொதுவா போருக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு போவாங்க. அதனாலதான் இருந்தது. எக்ஸ்பிளனேஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு சார். எதனால நான் திருச்சியை சூஸ் பண்ணேன் அப்படின்ற இதெல்லாம் நல்லா இருந்தது. நான் வந்து உங்களை குலதெய்வமா பாக்குறேன். நானும் வந்து ஜனநாயக போருக்கு 2026 கிளம்ப போறேன். இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம், உங்க கிட்ட தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரைட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதை விட காட்டமா பேசணும்னா ரொம்ப இறங்கி பேச வேண்டியதா இருக்கும். அது விஜய்க்கு சரியா இருக்காது. இதே போதும் பிரச்சனைகளை பேசுறது உங்க சாய்ஸாவே விட்டுட்டேன். நான் என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்க போட்டு பாருங்க. அப்புறம் முதல்வருக்கு சொல்றாரு கேக்குதா, உங்களுடைய இது கேக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேக்குதா அப்படின்ட்டு தான் வந்து விஜயோட பெரிய ஹைலைட்டா மாறிச்சு. வந்து எனக்கு என்னன்னா, வழக்கம் போல இவங்க விமர்சனம் பண்றாங்க இல்லைங்களா, நான் வந்து விஜய சொல்லல, விமர்சனம் பண்ணுகிறவர்கள் வந்து எப்ப மண்டபத்துல எழுதி கொடுத்துன்னு வருவாரு. ஷூட்டிங்ல யாரோ ஒரு டைலாக் ரைட்டர் எழுதிட்டு ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இங்க வருவாரு. கேரவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் மேக்கப் போட்டுக்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்பை கலைச்சிட்டு போய் வந்து நீலாங்கரை வீட்டுல படுத்துருவாரு. இவருக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் என்ன தெரியும் போது மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டாரு. ரொம்ப எலைட்டா ரொம்ப சாஃப்டான அரசியல் பேசுவாரு. தொட்டும் தொடாம பட்டும் படாம பேசிடுவாரு. அப்படின்லாம் பண்ணாங்க. இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அங்குள்ள பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனைகளை நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசினால் இன்னும் பெரிய அளவுல எடுபடும். சார் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி அவரு சுத்தமா எதுவுமே பேசல. நாங்க பேசியிருக்காரு. வழக்கமா எல்லா அரசியல் சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீட் பேன் சாத்தியம் இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இல்ல அது என்னன்னா ஒரு விஷயம் வந்து நீங்க இன்னும் 7 மாசம் இருக்குது. உங்களுடைய ஏற்கனவே வாக்குறுதி வந்து ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி வந்து நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா காப்பி அடிச்சிருவாங்க. அது எல்லாருமே சீக்ரெட் மெயின் பண்ணுவாங்க. விஜய்க்காக சொல்ல நீங்க எந்த கட்சி இப்ப வந்து ஒரு தேர்தல் அறிக்கையோ வாக்குறுதியோ தொடங்கவே மாட்டாங்க. இன்னும் 7 மாசம் இருக்கு பொறுத்து பொண்ணு. இவங்க சொல்றாங்கன்னா அது கவுண்டரா அவங்க ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அவங்க சொல்றாங்கன்னா இவங்க ஒண்ணு கவுண்டர் ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்றது தான். பெருசா ஒண்ணும் இருக்காது. எல்லாரும் சொல்ற மாதிரி தான். 24 மணி நேரம் பால் கிடைக்கும், 24 மணி நேரம் அரிசி கிடைக்கும், ரேஷன் உங்க வீட்டுக்கே வரும். அப்புறம் முதியோர் பென்ஷன்லாம் நாங்களே எடுத்துன்னு வந்து டோரை தட்டி உங்க கையில கொடுக்க போறோம். அப்புறம் வந்து பட்டினி இல்லாத தமிழகத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு இதை மீறி சொல்ற ஒரு விஷயம் தான். அதுக்கும் விஜய் பேசியிருக்காரு. நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க பிரகடனப்படுத்துறது நீங்க விளம்பரப்படுத்துறது பூரா அப்படி இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து பேருந்து இலவசம் சொல்லிட்டு அதே இதுல போய் ஓசின்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அதெல்லாம் கூட ஒரு இதுவா இருக்கும். அது இதெல்லாம் பேசிதான் ஆகணும். வந்து விஜய் வந்து இங்க திமுக இல்ல, இந்த ஆட்சியில் அண்ணா திமுக இருந்தாலும் விஜய் இதை பேசிதான் ஆகணும். ஆளுங்கட்சி எதிர்த்துதான் அரசியல் பண்ணியாக வேண்டும். ஆளுங்கட்சி நிறைவேற்றாத செய்யாத வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை சரியா பண்ணாத அந்த விஷயங்களை எடுத்து பேசிதான் ஆகணும். பேசும்போது அதுதான் அரசியலா மாறும். சார் காலையில வந்து இந்த தாமதத்திற்கு தொண்டர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஏன்னா காலையில வந்து ஏர்போர்ட்ல இருந்தே செம்ம கூட்டம். இவங்க வந்து இவங்களுக்கு தெரியும்ல சார், விஜய் சாரை பாக்குறதுக்கு கண்டிப்பா பயங்கரமான கூட்டம் வரும். நம்ம வந்து ஒண்ணு முன்னாடியே போயிடணும், இல்லைன்னா நம்ம பிளானை வந்து கொஞ்சம் ஏதாவது மாத்திரணும், யாருக்கும் தெரியாம இடத்துக்கு போற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். இவங்க வந்து வாலண்டியரா வந்து 10th அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. 10 மணிக்கு இறங்கினோம்னா 4 மணி நேரத்துல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா இந்த 5 மணி நேரம் டிலேன்றது யாரா இருந்தாலும் கடுப்பாயிடுவாங்க. 5 மணி 6 மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு உண்மையாவே வந்து இப்ப விஜய்க்கே உள்ள உட்காந்துருக்குல்ல, என்னதான் ஒரு ஏசியில வந்தா கூட இதுவா இருந்தா கூட முதல்லாம் வந்து இறுக்கமா இருந்தது. நீங்க சொல்றது வந்து சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருந்து 8 மணிக்கு கிளம்பணுமா, 9 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டோம்னா ஒரு 9:45 போய் மேடையில ஏறிட்டோம்னா
அப்படியே பிடிச்சி கொஞ்ச நேரம் முடிச்சு 10-35 மைக்கு பிடிச்சி பேசலாம்னு நினைச்சிருக்காரு. இது யாரும் போய் சொல்லலையா? இதுக்குதான் சைமன் எப்பவுமே வந்து மூத்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், பெரிய கட்சியில இருந்த முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கணும்னு சொல்றது இதுக்காக தான். நீங்க விஜயகாந்த் கட்சியில் சில குளறுபடிகள்லாம் இருந்தது, தொண்டர்கள ரசிகர்களுடைய மனநிலை இல்ல அப்படின்னு சொன்னப்போ அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனா இருந்தது யாருன்னா பண்டோட்டி ராமச்சந்திரன். அது மறக்கவே கூடாது. அவர் தான் வந்து இது பண்ணாரு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய அரசியல் அந்த ஆட்சி காலத்திற்கு அவர் ஒரு பெரிய இதுவா இருந்தார். அவர் தான் டிசைன் பண்ணது. அவர் தான் இப்படி ஒரு கூட்டத்தை போடுங்க, இப்படி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரே அதிருப்தியாகி வெளியே வந்துட்டார் வந்து. அப்ப வந்து தாவேகாவுக்கு கண்டிப்பா அது மாதிரியான ஒரு சீனியர்ஸ் கண்டிப்பா தேவை இருக்காங்களே கண்டி. இது போதாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா பல மாநாடுகளை பார்த்தவங்க, இந்த மாதிரி பல சுற்றுப்பயணங்களை வந்து கலந்துக்கிட்டவங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும், சாமி இது சாதாரண கூட்டம் கிடையாது, நீங்க பாட்டு இறங்கி வந்துட்டீங்கன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி மதுரையில இருந்து கொடைக்கானல் போக சொல்ல என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க திருச்சியில தங்க வேணாம், பக்கத்துல ஏதோ கரூரோ இன்னும் ஏதோ ஊர்ல ரகசியமா யாரும் ஒன்னா கண்டுபிடிக்க போறாங்க. நீங்க ரகசியமா தங்கிட்டு நீங்க வந்து டக்குன்னு காலையில இருந்து வந்திருக்கலாமே, வந்து முன்கூட்டியே வந்திருக்கலாமே. இதுதான் நான் இப்ப பெரும் கூட்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் இன்ச் பை இன்ச்சா 13 கிலோமீட்டர் 6 மணி நேரம் கடந்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க. வந்து இவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, இதுல கரண்ட் கம்பத்துல ஏறாதீங்க, அதுல ஏறாதீங்க. அதெல்லாம் கேட்கற மாதிரி நான் இல்ல பார்த்தேன். இந்த 23 நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க காவல்துறையில இருந்து, அதுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டத்துல அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை யாருமே. குறிப்பா டிவிகேல இருந்தும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, நீங்க வந்து இந்த குழந்தைகளை கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் எதுவுமே கண்டுக்கல சார் இவங்க. நீ என்ன அறிக்கை கொடுக்கறது, நான் என்ன பாக்குறது அப்படின்னு வந்து ஓன் ஆக ஆரம்பிச்சு. பாத்தீங்களா அந்த வீடியோ வைரல இருந்து, எங்க அண்ணனை நான் பார்த்துட்டேன் தூரம் இருந்து, அது போதும் எனக்கு அப்படின்னு. நீங்க அது ரைட் வந்து ஒரு மாசம் தான் உண்மையிலே ஒரு நீங்க திரும்ப நான் சொல்றது வந்து, நான் விஜய் தூக்கி வச்சு பேசல ஏதோ பண்ணல. வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். வந்து அப்படியேப்பட்ட ஹீரோக்கு எவ்வளவு பெரிய மாசு இருக்குன்ற அர்த்தம். அந்த ஹீரோ தரப்பினரே, அதாவது நான் சொல்லணும், அந்த இப்ப தலைவர் ஆயிட்டார், அந்த தலைவருடைய அந்த கட்சி நிர்வாகிகளே, அதில் உள்ள அனுபவசாலிகளே, ஏமா இப்படி வந்து இறங்கணும், நம்ம அந்த கட்டுக்கணக்கான கூட்டம் வந்ததுன்னா எப்படி நம்ம கடந்து போவோம்? அது திருச்சி ஒரு சின்ன ஊர் தான், அது ஒன்றும் கிடையாது. அதுவும் மரக்கடை பஜார்னு வாங்குது. அது வந்து அது ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இடம். நகர்ந்து போகுது அப்படின்னா நாளா நினைச்சா ஒரு கட்டத்துல வந்து போலீஸ் தடுத்து இது பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க போல அப்படின்லாம் பார்த்தேன் நான். ஏன்னா அது கூட ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடும் வந்து. அதனால பேச விட்டாங்க. ஒரு 18 நிமிஷம் பேசினாரு. பேசுனதுல இந்த மைக்கு சதி பண்ணிருச்சு உண்மையாவே. வந்து அதை தாண்டி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து பார்த்து அந்த தினசரி பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லைங்களா, பிரிண்ட் மீடியால, அவங்க அவரு நண்பர்கிட்ட எங்கிட்ட தான் பேசினார். வந்து ஒரு நாளிதழுடைய நண்பர், இதெல்லாம் தாங்க பேசினார் ஹைலைட்டா அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே நீங்க சொன்ன வெளியே வா விஜய்னாங்கல்ல, வெளியே வந்துட்டார் பாருங்க அப்படின்ற கதையை தான் ஆயிப்போச்சு சார். கொள்கை தலைவர்களா இவங்களுக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. இப்போ வந்து அண்ணாவும் எம்ஜிஆரும் தான் அவங்க வந்து மோஸ்ட்லி ஹைலைட் பண்றாங்க. அந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு பின்னாடி அவங்க 2 பேர் போட்டோ தான் பெருசா போட்டிருக்காங்க. அரசியல் நோக்கத்திற்காக இவங்க 2 பேரையும் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலும், இந்த கொள்கை தலைவர்களை விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அண்ணா எம்ஜிஆர் தான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சா சார்? இல்ல, கொள்கை தலைவர்களை விட்டுட்டாங்க அப்படின் போது எப்ப பார்த்தாலும் கொள்கை தலைவர்களை பத்தி பேசிட்டே இருக்க முடியுமா? அவங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்துட்டாங்க. இப்ப சமகால அரசியலுக்கு அவங்க 2 பேரும் தேவைப்படுறாங்க. அண்ணாவும் தேவைப்படுறாரு, எம்ஜிஆர் இன்னைக்கும் மாசான ஒருத்தரா இருக்காரு. இவர மாதிரியான விமர்சனங்களுக்கு சந்திச்சவர் தான் அவர். வந்து இடையே வந்து கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் கொண்டாடினாங்க. எம்ஜிஆர் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு நீங்க மாற்று அரசியல் எம்ஜிஆர் விட்டு பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு அவர் ஒரு ரோல் மாடல் மாதிரி ஆயிட்டார். வந்து அதனால வந்து பண்ணிதான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். வந்து ஆனா இன்றைய தலைமுறைக்கு எம்ஜிஆர் தெரியுமா அண்ணாவை தெரியுமான்னு சில பேர் வந்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விஜய்னு உடனே அவங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இருக்குல்ல, கூகுள் இருக்கு இல்லைங்களா, டக்குன்னு யார் இது எம்ஜிஆர், யார் இது அண்ணா. இன்றைய தலைமுறை நான் இன்னைக்கு சொல்றேன் என்ன கிட்டு 2K கிட்ஸ் இன்னும் சொல்லுவீங்களே, ஜென்சி கிட்ஸ் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஜய்க்கான மாசே. வந்து நீங்க வேற யாராவது சொன்னா அவங்க வந்து கண்டுக்காம போயிடுவாங்க. விஜய் சொல்லும் போது யார் இது அப்படின்னா, நீங்க கொள்கை தலைவரோட அவங்க தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அவங்க வரலாறு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி அம்மாலாம் யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். வந்து இதுதான் நீங்க யார் சொல்ற இடத்துல இருக்காங்களோ அது எப்படி போய் ரீச் ஆகுது பாருங்க. வந்து நான் திரும்ப சொல்றது, விஜய்க்கான பலமே என்னன்னா, அந்த 18 இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டு ஒரு பெரிய பலம். பெண்களுக்கான ஓட்டு மிகப்பெரிய பலம்.
அந்த ஆரம்பிச்சிருக்கிற இந்த பயணம் வந்து அவர் கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி போறாரு வந்து. இது சக்சஸ்ஃபுல்லா அவர் கை கொடுத்ததுன்னா 2026 சொன்னார் இல்லையா, ஜனநாயக போர். இன்னைக்கு குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு கிளம்பி இருக்காரு. ஒவ்வொரு ஊர்லயும் குலதெய்வத்தை பார்க்க தான் போறாரு, மக்களை தான் சொல்றாரு. அப்படி 2026 அந்த குலதெய்வங்கள் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தால் மிகப்பெரிய அரசியல்வாதி வந்து விஜய் சார். இன்னைக்கு வந்து திருச்சியில ஃபுல் டிராபிக் பிளாக்கு, திருச்சியே இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். 8 கிலோமீட்டர் தான் சரௌண்டிங், பட் அதுலயே 6 கிலோமீட்டர் அளவுக்கு டிராபிக். இந்த விஷயத்தை வச்சு மற்ற இடங்கள்ல அவங்க வந்து பரப்புரை பண்றதுக்கு ஏதாவது தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, தடங்கள் வர்றதை தாண்டி கண்டிப்பா வந்து கட்டுப்பாடுகள் கண்டிப்பா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்ப போக்குவரத்து நெரிசல், அப்புறமா வந்து தடங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் வழிவிடாம ஆகுது. இப்ப இங்க பிளாக் ஆனா எங்க வேணாலும் அடிக்கும். இப்ப நீங்க டி நகர்ல ஒரு பிளாக் ஆகுது அப்படின்னா ஒரு போக்குவரத்து தானே போர்வரில் அதுக்கான எதிரொலி இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து என்ன ஏன்னா டி நகர்ல ஜாம் ஆகி போச்சுன்னு. அதனால கண்டிப்பா வர கூட்டங்கள்ல இவ்வளவுதான் நீங்க இந்த இடத்துல தான் பேசணும், இல்லைன்னா இடத்த மாத்தி கொடுப்பாங்க. இல்லது இந்த பரப்புரையில இந்த நேரத்தில் நீங்க இவ்வளவுதான் பேசணுன்ற மாதிரியான கட்டுப்பாடு கண்டிப்பா வரும். ஏன்னா இது மக்களுக்கு பெரிய ஒரு இடையூறா இருக்கும். அது விஜய கூட புரிஞ்சுப்பாரு, அவங்க கட்சியினர் கூட புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க எப்படின்னு. நம்ம கூட நினைச்சோம் திருச்சியிலிருந்து மட்டும் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இந்த பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டாங்கன்னு பொழுது இனி வரும் கூட்டங்கள் இனி வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்படிதான் இருக்கும். இன்னும் வெவ்வேறு மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடு இருக்கும், கட்டுப்பாடு கொடுத்துதான் ஆகணும். நம்ம வந்து அவங்க டைமிங் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. 10:30 பேசணும்னு இருந்தவர் 3 மணிக்கு பேசினாரு. அரியலூர் இப்போ 7 மணி ஆக போகுது. இப்போ வரைக்குமே அரியலூர் வந்து அவர் ரீச் ஆகல. அடுத்து பெரம்பலூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு? இல்ல, அது என்ன அது எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம், 10 மணிக்குள்ள முடிச்சாங்கன்ற மாதிரி. நம்ம 10 மணிக்குள்ள கூட்டத்தை முடிச்சாங்கன்னா சாத்தியமா இல்லைன்னு தெரியல. ஒருவேளை அரியலூர்ல சீக்கிரமா முடிச்சுட்டு போகணும்னா விட மாட்டோம். அந்த ஒரு பெருங்கூட்டம் வந்து அங்க 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. ஏன்னா இவங்க சொன்ன இடத்துல தான் பாயிண்ட்ல தான் பேசி ஆகணும். அது என்னன்னு தெரியல வந்து. உண்மையா வந்து இவங்க எப்படி கடந்து போறாங்க, அடுத்த நாள் அல்லது அடுத்த வாரம் இங்க இருந்து மறுபடியும் தொடருவாங்களா, அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா, இதெல்லாம் இல்ல இனி வரவுங்கிற ஒவ்வொரு அடுத்த வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை வந்து பக்காவா ஒரு இது ஒரு முன்னோட்டம் மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதை வந்து சரி தெரிஞ்சு போச்சு. இனி வரும் வாரங்கள்ல கரெக்டா நம்ம அதுக்கு பிக்ஸ் பண்ணிப்போம், இந்த மாதிரி டிசைன் பண்ணிப்போம், நம்ம தொண்டர்களை வச்சு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணோம். இது வந்து ஆர்கனைஸ் சரியில்லாத ஒரு விஷயம் தான். இது கண்டிப்பா டிவிக்கே தான் அதுக்கு பொறுப்பு வந்து. அந்த நிர்வாகிகள் தான் வந்து இனி வருங்கள சொன்ன மாதிரி அரியலூர் பெரம்பலூர்ல எப்படி பேசுவாங்கன்னு தெரியல வந்து. இந்த வீடியோ வந்த பிறகுதான் தெரியும். என் ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் எங்க சார் இருந்தாங்க? 2 பேரையுமே இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து விஜய் சார் மட்டும் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அவங்க 2 பேரையும் வெளியே கூட பார்க்க முடியலையே சார். இல்ல, இன்னைக்கு வந்து கேமராவில் வந்து விஜய் மட்டும் தான் போக்கஸ், இவங்க எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ் வந்து. ஏன்னா அவர் தான் வந்து கவனத்துக்குரிய நாயகரமா ஒன்றும் பண்ணவும் முடியாதுங்க. ஏன்னா ஸ்பீச் வந்து விஜய் வச்சுதான், அவருடைய சுற்றுப்பயணம் தான், அவருடைய பரப்புரை தான், அவர் வந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் தான் போது நீங்க எல்லாம் போய் ஓரமா நில்லுங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. ஏன்னா இவர் கூட என்ன கையில கூட ஒரு மைக்கை கொடுத்துட்டே தம்பி உட்காரு அப்படின்னா எதனா சவுண்டு கொண்டு வரும்னு பார்த்தேன் நானு. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பொது வேலைக்கு வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க விஜயோட ஸ்பீச்சை தான் எதிர்பார்த்திருந்தாங்க. உண்மையில இந்த 18 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பேச வேண்டியதை பேசிட்டார். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.